ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு சட்னியில். இன்றைக்கி என்ன சட்னின்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் பூண்டு 3 பூண்டு எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து எடுத்துட்டோம். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டை போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அதோட நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம இதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பூண்டு வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது இதில் வரமிளகா ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவு வதங்கின உடனே நம்ம இந்த வரமிளகாவை அதில் போட்டுடலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வரமிளகா போட்டுடணும். நல்லா இதையும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இந்த வதக்கின வெங்காயம், பூண்டு, வரமிளகா போட்டுடலாம். போட்டுட்டு இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை வதங்கினோடனே பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கினோடனே நம்ம அந்த சட்னியை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டால் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.